ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்னா என்னென்னா ஒரு டேட்டாவை ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டரில் இல்லை டிக்ரீசிங் ஆர்டரில் கொண்டு வரதான் பார்த்தா நம்ம சார்ட்டிங் வந்து சொல்வோம். இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகிறது, டிக்ரீசிங் ஆர்டர்லாம் பெருசுலேருந்து சின்னது போகிறத நம்ம சார்ட்டிங் வந்து சொல்வோம். அதில் நிறைய சார்ட்டிங் இருக்குது. முக்கியமான சார்ட்டிங் வந்து இப்போ நம்ம எது பார்க்க போனால் பபுள் சார்ட் பார்க்க போகிறோம். பபுள் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அன் எலமெண்ட்ரி சார்ட்டிங் அல்காரிதம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா ரிப்பீட்டிங் எக்ஸ்சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ், அதாவது ஒன்று கம்பேர் பண்ணும். பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ ஒன்றும் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் ரிக்வயர் த ஃபைல் இஸ் சார்ட்டட். இப்போ அதில் எக்ஸ்சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து சார்ட்டடாக இருக்குன்னு அர்த்தம். சார்ட்டட்னா ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டரில் இல்லை டிக்ரீசிங் ஆர்டரில் சார்ட்டட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதோடைய அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக் இஃப் த இன்புட் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த இன்புட் அரே. ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அரேயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்டை செக் பண்ணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் எலிமெண்ட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் எலிமெண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட்டோட சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்வாப் த டூ எலிமெண்ட்ஸ், ரெண்டு எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மூவ் ஆகிடணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 2 வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து check if the elements are sorted, if not repeat the same process. First element sorted ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஸ்டெப் 1 to ஸ்டெப் 3 வரைக்கும் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக சார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். ஃப்ரம் த லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே டு த ஃபர்ஸ்ட், இதுதான். அதாவது நம்ம செக் பண்ணும்போது லாஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வந்து சார்ட்டட் பண்ண தேவையில்ல. ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டடில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ அல்காரிதம் செக்வென்ஷியல் பபுள் சார்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து பார்த்திங்கன்னா 1 to லென்த் ஆஃப் ஏன்னா அரேலேருந்து 1 to அரே வரைக்கும். இப்போ ஜேயில் வந்து பார்த்திங்கன்னா அரேலேருந்து டவுன் டு i+1 வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரே ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா இதோட கிரேட்டர் ஒரு இது வந்து ஐன்னு வச்சுக்கிறோம், நெக்ஸ்ட் இது ஜேன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஜேயோட வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் இது. இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். இதுதான் நம்மளுடைய சார்ட்டிங் எலமெண்ட்ஸ், ஓகேவா? இதான் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து பெருசு, 6 வந்து சின்னது. நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்க்ரீசிங் ஆர்டரில் பண்ண போகிறோம். 15 வந்து பெருசு, 16 வந்து 6 வந்து சின்னது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கிரேட்டர் தான் இருந்தால் ஸ்வாப் பண்ண போகிறோம். அப்போ ஸ்வாப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 இங்கே வந்துடும், 15 இங்கே வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் எலிமெண்ட்டையும் தேர்ட் எலிமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ், இது வந்து பெருசாக இருக்குது, அதனால் நம்ம திருப்பி ஸ்வாப் பண்ணிக்கிறோம். அப்போ 8 இங்கே வந்துடும், 15 இங்கே போயிடும். நெக்ஸ்ட்டு 15யும் 3யும் கம்பேர் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ், 15 வந்து பெருசு, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்வாப் பண்ண போகிறோம். அப்போ 3 இங்கே வந்துடும், 15 இங்கே வந்துடும். அண்ட் தென் 15யும் 16யும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இது இங்கே இருக்குது. 15யும் 16யும் கம்பேர் பண்ணும்போது எதுவுமே தேவையில்லை, ஏன்னா இது வந்து பெரிய எலிமெண்ட், சின்ன எலிமெண்ட், நோ ஸ்வாப்பிங். அகைன் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் போகணும். இப்போ நம்ம லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுடலாம், ஏன்னா நம்ம பிரச்சனை இல்லை, லாஸ்ட் எலிமெண்ட் வந்தாச்சு, அதனால் இந்த எலிமெண்ட் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ண போகிறோம். இப்போ 6 8ன்னு பண்ணும்போது என்ன ஆகுது, 6 8 பண்ணும்போது நோ சேஞ்ச், ஏன்னா 6 சின்னது 8 பெருசு. நெக்ஸ்ட்டு 8 to 3யும் பண்ணும்போது என்ன ஆகுது, 8 வந்து சின்னது இல்லையா, அப்போது 8 பெருசு, அப்போ 3 வந்துடும், 8 இந்த பக்கம் போயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8யும் 15யும் கம்பேர் பண்ண போகிறோம், நோ ஸ்வாப்பிங், ஏன்னா சின்னது. இப்போ இந்த எலிமெண்ட் வந்தாச்சு, அப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை. அடுத்த 3 எலிமெண்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். திருப்பி 3 எலிமெண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6ம் 3யும் பார்த்தீங்கன்னா 3 வந்து சின்னது, நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸ்வாப் பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் வருது. நெக்ஸ்ட்டு 6 8யும் கம்பேர் பண்ணுறோம், நோ ஸ்வாப்பிங், ஏன்னா 6 வந்து சின்னது. அப்போ ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா எலிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட்டடாக பண்ணிட்டோம், ஓகேவா? பபுள் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.